திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக 27வர் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். நிகழ்ச்சியை இனிதே துவங்கி அமைகிறோம். நற்றினையாவது நமச்சிவாயவே. முதலில் 4வர் துதி. ஐயா வாங்கய்யா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. 27வர் துதி. லலிதா லோகநாதன் அம்மா இருக்கிறேம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடனார் பொன்கவில பரணர் மெய்யுணரிலம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக திருக்கோவில் அடைதல். செண்பகவல்லி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் அம்மா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொற்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2எனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம்
ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. திருக்கதவம் திறத்தல் சிவசெல்வி ராஜசேகரம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி பட்டமல்லம்மா வாங்கம்மா. 4வது பாடல் பாருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்தோரை ஓரை சிவபெரு என்னங்கம்மா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்தோரை ஓரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமானை உள்ளத்திலே எழச் செய்து இன்றைய சிவராத்திரி நன்னாளில திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 408வது நாள். வாழ்க வாழ்க. இதுல இன்றைக்கு நாம் 9ஆம் திருமுறையில 27வது பதிகமாக பொருளோத்த நம்பி அருளிய பஞ்சம பண்ணிலே அமைந்த பதிகம். இதுவும் கோயில் பதிகம்தான். முதல் பாட்டு வானவர்கள் வேண்ட. யாரம்மா படிக்கிறது? வாங்க சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் தாம். வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் தாம். ஊனமிலா என் கை ஒளி வளைகள் கொள்வாரோ. தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர். தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர். நானமரோ என்னாதே நாடகமே
ஆடுவரோ நானமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. பெருமான் ஆடுகின்ற ஆட்டம், அந்த ஆட்டத்தை நான் காணுகிறேன் என்று சொன்னால் அது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. யான் என்ற செருக்கு அடங்க சொன்னால் அவன் ஆடுகிற ஆட்டம் அஞ்செழுத்து ஆட்டமாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அதனாலே அந்த ஆட்டத்தை அவனை அஞ்செழுத்தின் மூலமாக காண வேண்டும், நான் என்ற எண்ணம் அகல காண வேண்டும் என்று சொல்கிற மாதிரி. வாழ்க வாழ்க. இன்னொரு முறை பாடுங்கம்மா இந்த பாட்டை. வானவர்கள் வேண்ட வளர் நெஞ்சை உண்டார் தாம். வானவர்கள் வேண்ட வளர் நெஞ்சை உண்டார் தாம். ஊனமிலா என் கை ஒளி வளைகள் கொள்வாரோ. தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர். தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர். நான் அமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. நான் அமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. பெருமான் நஞ்சை உண்டான். எந்த நஞ்சை உண்டான்? வளர் நஞ்சை உண்டான்னு சொல்றார். கடைய பாட்டுக்கு நஞ்சு வந்துகிட்டே இருந்தது, அதை அடக்க முடியல. ஆனால் அது வளர் நஞ்சு என்று சொல்லி அந்த வளர் நஞ்சை அடக்குவது அவன் ஒருவனாலே தான் முடியும் என்று அவனிடத்திலே போய் விண்ணப்பிக்க அந்த வளர் நஞ்சை அடக்கி தன்னுடைய கண்டத்திலே அடக்கினான். அப்ப அந்த அந்த அடக்குற எண்ணப்படுவது நான் என்ற எண்ணம் அந்த தேவர்களுக்கெல்லாம் அடங்குகிற போது அந்த நஞ்சம் அடங்கியது. அந்த அடங்கிய காரணத்தினாலே அமுது எழுந்தது என்று சொல்லுவார்கள். அதனால நஞ்சை கண்டத்து அடக்கினால்தான் அமுதம் எழும் என்ற வகையில இந்த பாட்டை அமைத்திருக்கிறார்னு சொல்லுவாங்க. ஒரு முறைக்கு 3 முறை சரஸ்வதி அம்மா குரல கடிதம் பழகுது காலையில இசை திரு இசைப்பார். வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் தாம். வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் தாம். ஊனமிலா என் கை ஒளிர்வளைகள் கொள்வாரோ. தேன் வளர் வண்டனையும் தில்லை சிற்றம்பலவர். தேனல் வரி வண்டனையும் தில்லை சிற்றம்பலவர். நான் அமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. நான் அமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. இந்த அகத்துறை பாடலிலே செவிலித்தாய் என்பவள் தன்னுடைய தான் வளர்த்த அந்த தலைவியினுடைய துயரத்தை சொல்ற மாதிரி இந்த பாடு அகத்துறை பாடல்னு பொதுவா சொல்லுவோம். அது உலகியல் பொருள். ஆனால் அருளியல் நிலையிலே நான் அமரோ என்னாதே, நான் என்ற செருக்கு அகன்றால்தான் பெருமான் ஆடுகிற அந்த அஞ்செழுத்து அருமறை ஆட்டம் புரியும் என்பது அருளியல் நிலை. வாழ்க வாழ்க. அம்மா நல்லா பாடினாங்க. இந்த பனிக்கால காலையில இருந்து தொண்டை சரியில்லாம் கூட ஆனா அதை உணர்ந்து ரசிச்சு பாடுறாங்க. வாழ்க வாழ்க. நம்மளே தானும் ரசிக்கிறாங்க, நம்மளே ரசிக்க வைக்கிறாங்க. கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஆடுது. நன்றி நன்றி. வணக்கம்மா. அடுத்த 2வது பாட்டு ஆடி வரும் காரணம். மகேஸ்வரி அம்மா வாங்கம்மா. அடுத்தது தேவி அம்மா. சிவாய நமங்க ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். வாங்கம்மா வாங்கம்மா. ஆடி வரும் காரரவம்
ம். ஐமதியும் பைங்கொன்றை ஆடிவரும் கண்டேன் தோல்வலையால் தோற்றாலும் தேடியமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் தேடியமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போதருகே திரு நிற்கவுமே ஒட்டாரே ஆடி வரும் போதருகே நிற்கவுமே ஒட்டாரே. என்னைக்கு விட்டோம்னா என்னைக்கு வாய்க்கும் இல்லையா? தெருவிசைப்பெல்லாம் நம்ம இப்படி நின்று நிதானிச்செல்லாம் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா தேவாரம் பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், அப்புறம் பெரிய பழம் பாடி நடல் திருவாசைப்பா எப்பாவது பஞ்சவரம் பண்ண ஏதாவது ஒரு பாட்டு பாடி நிறுத்திடும். இன்னைக்கு விட்டா எப்ப கிடைக்கும்? அந்த மாதிரி நின்று ரசிச்சு பாடுற சூழல். பெருமான் என்ன பண்ணிருக்கான்? ஆடுகிறான். ஆடுகிற போது அவன் என்னென்ன அடைந்திருக்கிறான்? ஆடி வரும் காரரவு ஐம்மதியம் பைங்கொன்றை அப்படின்னு அவன் அணிந்த பொருள் எல்லாம் பட்டியலிடுகிறார். அவன் காரரவை அணுகிறான். எதற்காக? தன்னை பகைக்க வந்த அந்த பாம்பை நட்பாக்கி கொள்ளும் அடையாளமாக அந்த காரரவை அணிந்திருக்கிறான். ஐம்மதியம் ஐனா அழகுன்னு அர்த்தம். அழகான பிறை சூடி. அது எதுக்கு சொன்னா, தன்னை சரணடைந்தனாலே தன்னை தூக்கி தலைமேலே வைத்து கொண்டான். அதனாலே அது அந்த ஐம்மதி. கொன்றை மலர்களிலே தேன் அதிக நிறைந்தது கொன்றை மலர். அதனாலே அந்த தேன் போல தித்திப்பதற்காக கொன்றை அணிந்திருக்கிறான் என்று சொல்கிற நல்ல அருமையான பாட்டு. நல்ல என்ன பாடுங்க அந்த பாட்டை. ஆடி ஆடி வரும் காரரவும் ஐமதியம் பைங்கொன்றை ஆடி வரும் காரரவம் ஐமதியும் கார்கொன்றை சூடி வருமா கண்டேன் தோல்வலைகளால் தோற்றாலும் தேடி இமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் தேடி இமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போதருகே நிற்கவுமே ஒட்டாரே ஆடி வரும் போதருகே நிற்கவுமே ஒட்டாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த முதல் ரோல என்ன இருக்குமா? ஐம்மதியும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? காரரவம். முதல்ல வந்து ஆடி வரும் காரரவம் இருக்குது. ரெண்டாவது வரியில ஐமதியும் பைங்கொன்றை பைங்கொன்றை. இல்லையா? அதையும் கார் கொன்றைன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு. என்ன பைங்கொன்றை இல்லையா? பையனா ஐனாலே அழகியதான். அது அந்த ஐமதியம் பைங்கொன்றை அந்த அழகிய கொன்றை. அதுல தேன் நிறைந்தது. அதுல இருக்கிற அந்த தேன் எப்படி தித்திக்குமோ அந்த தேன் எப்படி தன்னை சேர்ந்த தானும் கெடாது தன்னை சேர்ந்த பொருளையும் கெடுக்க விட்டா கெடுக்கும். பெருமான் அப்படித்தான் அந்த கொன்றை மாலை அணிந்து தானும் மன தூய்மையான இருப்பான், தன்னை சேர்ந்தவர்களையும் மன தூய்மையான ஆக்குவான், கெடாமல் வைப்பான் என்ற செய்திக்கு அடையாளமாக அந்த கொன்றை மலரை சொல்லுவார்கள். அதனால அதெல்லாம் நான் பார்க்கணும், அதை கிட்ட இருந்து பார்க்கணும். ஆடி வர விரும்ப அந்த நட்டான ஒரு சிற்பக்கலை நல்லா அழகா செதுக்கியிருக்காரு சிற்பி அப்படின்னு பார்க்கிற உலகியல் நிலை ஒரு அருளியல் நிலையில அவன் என்னென்ன வைத்திருக்கிறான், எதற்காக வைத்திருக்கிறான் என்று அது அருகே நின்று காணுதல் என்பது அந்த சிந்தனை ஓட்டம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. மூணாவது பாட்டு ஒட்டா வகை அவனர். ஐமதியம் கார் அறவும் அப்படின்னா என்ன? ஐமதியம்னா என்ன? கார் அரவம்னா கருப்பு கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க. அரவம்னா பாம்பு, கார்னா கருப்பு கரும்பாம்பு. அந்த அந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க, அந்த இதை பெருமானுக்கு அழிப்பதற்காக இதை அனுப்பிச்சாங்க இல்லையா? அந்த பாம்புகள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. முதல்ல யானை அமிச்சாங்க, பாம்பு அமிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த என்னது தார்காவனத்து ரிஷிகள்னு சொல்லுவாங்க. ஐனே அழகுன்னு அர்த்தம்.
அதே மாதிரி பையன்னால அழகுன்னு அர்த்தம். அவன் பெருமான் அணிந்திருக்கிற பொருளாலே அவன் அழகிய சிற்றம்பலவன், அவன் அணிந்திருக்கிற மதியும் கொன்றையும் அழகானது, நம்மையும் அது அதை காண்கிற நன்மையும் அழகாக்குவான் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அழகிய மதின்னு அர்த்தமா? என்னமா? ஐமதியம். ஐமதியம்னா அஞ்சு மதி இல்ல. சில பேர் ஐமதினா சந்திரன் ஒண்ணுதானே இருக்குது இல்லையா? ஐனா அழகுன்னு. ஓகே ஓகே ஓகேயா, நன்றி நன்றி. வேலரசி அம்மா. அடுத்தது சிவசித்ரா வாழப்பாடி அம்மா. மூணாவது பாட்டு ஒட்டா வகை அவுணர். திருச்சிற்றம்பலம். ஒட்டா வகை அவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கு அழல் விழுங்க எய்துகந்த பண்பினார் சித்தார் மறைவோவாத தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோள்வளைகள் கொள்வாரே கொட்டா நடமாட கோள்வளைகள் கொள்வாரே. திருச்சிற்றம்பலம். ஒட்டா வகையவுணர் முப்புறங்கள் ஓரம்பா, 3 புறங்களையும் ஒரு அம்பாலே அழித்து விட்டான். வர அம்புதான் கையில தானே, ஆனா சிரித்தே அழித்தான்னு சொல்லுவாங்க. முப்புறமாவது மும்மல காரியம்னு மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் அதன் அடையாளமாக முப்புறத்தை அழித்தான். முப்புறமாவது மும்மல காரியம் சொல்கிற அந்த செய்தியை சொல்ற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல் ஆரே இவை பாடுவார். சிவசித்ரா வாழப்பாடி அம்மா வாங்கம்மா. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புருடோத்த நம்பியார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆரே இவைப்படுவார் ஐயங்கொள வந்து ஆரே இவைப்படுவார் ஐயங்கொள வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார் தேரார் விழவோவா தில்லை சிற்றம்பலவர் தேரார் விழவோவா தில்லை சிற்றம்பலவர் தீரா நோய் செய்வாரை தீரா நோய் செய்வாரை ஒக்கின்றார் காணீரே தீரா நோய் செய்வாரை ஒக்கின்றார் காணீரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஆரே இடவருவார் ஐயம் கொள வந்து. அவன் பெருமான் ஐயம்னா பிச்சை. பெருமான் நம்ம இடத்துல பிச்சை எடுக்கிறான். அதுக்குதான் பிரம்மோற்சவத்துல பிச்சாண்டவர் கோலம்னு பேர். அதுக்கு என்னைய பிச்சை எடுக்கிறான். நம்முடைய ஆணவத்தை ஞான் எனது என்ற செருக்கை பிச்சையாக ஏற்று அவன் அருள் செய்கிறான். எதற்காக அந்த பிச்சை? நான்முகன் ஆணவத்தோடு இருந்தபோது அவனுடைய ஆணவத்திடத்தாக அவனுக்கும் பெருமானை போல 5 தலை இருந்தது. அதை ஒரு தலையை எடுத்து அவனை நான்முகனாக்கினான். அதனால அவனுடைய ஆணவத்தை மட்டும் அடக்குதல் இல்ல, அப்படி எடுத்த அந்த இன்னொரு தலையினுடைய அந்த அந்த கபாலம், பிரம்ம கபாலம் சொல்லுவாங்க, அதை அவன் கையிலே ஏந்தி நின்றான். எடுத்து தூக்கி போட்டல. ஏன்னா அவனுக்கு மட்டும் ஆணவம் போனாபாது, ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆணவம் அடங்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த பிரம்ம கபாலத்தை கையிலே தாங்கி அதிலே பிச்சை ஏற்று யான் எனது என்ற செருக்கை அந்த பிரம்ம கபாலத்திலே நாம் அடைப்பித்தால் நான்முகனுமல்ல நமக்கும் அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைத்தார். ஆரே இவைப்படுவார் ஐயம் கொள வந்து பேரோடி என்று புருவம் விடுகின்றார். அப்ப அந்த அருள் எப்படி செய்வான்? தன்னுடைய
திருவடியின் மூலமாக செய்வான். அந்த திருவடி எங்க இருக்கிறது? உருவ நடுவிலே இலாடத்தானத்திலே இருக்கிறது. அங்கதான், அதனால்தான் பெருமானுடைய திருவடியை இலாடத்தானத்துல சிந்திக்க வேண்டும். அதுதான் நெட்டை குடல்னு நடராஜா டெய்லி சொல்லுகிறாரு. அதனால பேரோடி என்று புருவம் விடுகின்றார் என்று சொல்றாரு. அப்ப போரோடி என்ன, அதற்காக போராடுது என்ன, சும்மா ஆணவத்தை அடக்கிறது சிலமான காரியம் இல்ல. அதற்காக போராட வேண்டும். அந்த போர் எந்தமான போராட்டம்? யான் எனது என்ன செருக்கை அடக்கும் போராட்டமாக இருக்க வேண்டும். அதனால பேரோடி என்று புருவம் விடுகின்றார். புருவத்துல கொண்டாந்து எடுத்தது ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரை நாம் செய்ய வேண்டும். அதனால பிரபஞ்ச போர்னு இவரோட பாடி இருப்பார் நம்முடைய மணிவாசக பெருமான் கூட. ஞான வாழ் எந்து மையருகன் அதப்பறையறமின் அந்த பாடு பிரபஞ்ச போர்னு இருக்கும். அதனால அந்த பிரபஞ்ச போருக்கு நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்கு, அதனால போரோடி என்று உருவமிடுகின்றார் என்பது நடராஜையா நாடும் கொடுப்பிருக்கிற நிட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் காணீரே என்னுடைய நடராஜா இருக்காரா? இல்ல நமச்சிவாயா. வாங்க வாங்க ஐயா. அடுத்தது தாமோதரன். நடராஜனையா கோடம் நமச்சிவாய வாழ்க. நகலந்தாள் வாழ்க. எப்பொழுதும் அந்த போரோடி புருவமிடுதல். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்றதுனால அந்த புருவம் என்ற சொல்லுக்காக கூப்பிட்டேன். வாழ்க வாழ்க. போரோடி என்று புருவம் விடுகின்றார். புருவ நடுவில் தான் கொண்டாந்து நிறுத்தணும்னு தனம் சொல்றாரு இல்லையா? அந்த செய்திக்கான பாட்டு இது. அதுக்காக சொன்னேன். வாழ்க வாழ்க. அடியார் பெருமக்கள் வாழ பொய்யாம சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமளம் மந்திர சொன்ன பத்த பொற்பாஞ்ச சமர்த்தாமி. திரௌபதீபம் திரௌபதீபம் இராச்சன சமர்த்த. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. சிவாய நம்ம சிவாயம். சிவாதி சித்தம்பரம் என்னுடைய கைவளைகள் கொண்ட தாம் சேனர் மணிமாடே எல்லை தம்பளவர் வளமுளைமே பூ அம்பர் தாமவே ஆனாடுகின்றவர் கண்டும் அருளரே கணீரே என்னுடைய கைவளைகள் கொண்ட தாம் தேன மணிமழத்தில்லை சித்தம்பளவர் உணர்வளமுளைமே பூம்பர் காமவே ஆனாடுகின்றவர் கண்டும் அருளரே அணருகின்றவர் கண்டும் அருளாலே. நன்றிய பாவா. இந்த மன்மதனுடைய இந்த பாட்டை நான் ஒரு தடவை பாடிடுறேங்க ஐயா. இந்த மன்மதனுடைய செய்திய சொல்ற பாட்டு இந்த பாட்டு. அவன் என்ன பண்ணா? பூ அம்பாலே பெருமானுடைய தவத்தை கலைக்க முயன்றான். அது அவனுடைய அந்த ஆசையின் அடையாளம். அந்த ஆசையை அடக்குவதற்காக பெருமான் என்ன பண்ணான்? ஆணாடுகின்றான் என்று சொல்லி தன்னுடைய நெற்றிக் கண்ணியினாலே அவனை சுட்டரித்தார் என்ற செய்திய சொல்ற பாட்டு. யாருமா பாடப்ப இந்த பாட்டு? நான் மகேஸ்வரி பாடுறேங்க. பாடுறீங்களா? சரி பாடுங்க. காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம்
காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம் சேனார் மணி மாடே தில்லை சிற்றம்பலவர் பூனார் வனமுலையில் பூவம்பார் பூனார் வனமுலை மேல் பூவம்பார் காமவேலா நாடுகின்றவா கண்டும் அருளாரே ஆனாடுகின்றவா கண்டும் அருளாரே நல்ல வாழ்க வாழ்க வாழ்க. அருமையான இசை. பெருமான் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறவருக்கு அடையாளமாக அம்மா பாடி காட்டினாங்க. ரொம்ப நன்றி. நான் பாடல ஐயா, பெருமான் பாடுறாரு. ஆமா, பெருமான் தான் பாட நம்ம வாயாசைக்கிறோம். அதான் உண்மை. நன்றி நன்றி நன்றி. அதுதான் ஆணவத்துல அடங்குதல் இல்லையா? நன்றி. அந்த காணீரோ என்னுடைய கைவளைகள் வரமுறைகள் சொன்னாரு. அது எது? நம்முடைய ஏலவார் குழலி செய்த செய்கை. அந்த கம்பம் நதிக்கரையில அந்த வெள்ளம் வருகிற போது என்ன பண்ணாங்க? அந்த அம்மா அப்படியே கட்டி தழுவினார்கள். தழுவின போது அவனுடைய அந்த வளைச்சுவடும் முளைச்சுவடும் தெரிந்தது அப்படின்னு பாடுவார். எள்களின்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவரென அந்த அம்மா தழுவிய போது அங்கே அந்த அம்மாவுடைய வளைச்சுவடும் முளைச்சுவடும் அங்கே தெரிந்தது என்று செக்கிழ பெருமான் அந்த பெரியவன்ல பாடி காட்டுவார். அந்த செய்தியை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாட்டு. இன்னொரு முறை பாடுங்கம்மா அந்த பாட்டை. யார் பாடு? மகேஸ்வரி அம்மாவா? யார் பாடினது? நான் தான் ஐயா, மகேஸ்வரி பாடினேன். மகேஸ்வரி பாடுங்கம்மா. காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம் காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம் சேனார் மணி மாட தில்லை சிற்றம்பலவன் சேனார் மணி மாட தில்லை சிற்றம்பலவர் பூனார் வனமுலை மேல் பூவம்மா பூனார் வனமுலை மேல் பூவம்மா காமவேல் ஆனாடுகின்றவா கண்டும் அருளாரே ஆனாடுகின்றவா கண்டும் அருளாரே. அந்த அகத்துறை பாடலனாலே அந்த பாட்டுல வளைத்தழும்பும் முளைச்சுவடும் சொல்லி அதனாலே நம்முடைய காமம் ஆசை மிகுகிறது. அந்த ஆசையை என்ன பண்ணாரு? தன்னுடைய பூவம்பினாலே காமவள் காட்ட அவன் தன்னுடைய ஆணாட்டத்தினாலே அவன் நெற்றிக்கண்ணாலே அதை பொசிக்கிறான் என்ற அருளியல் செய்தியை சேர்த்து சொல்ற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நான் இதுக்கு முன் பாட்டுக்கு இன்னொரு வாட்டி போகணும்னு நினைச்சேன். ஏன்னு கேட்டா நடராஜன் வந்து அடிக்கடி சொல்றாரு அந்த புருவ நடு. அதனால அந்த செய்தி இங்க இருக்கிறதுனால அந்த திருவிசைப்பால நெட்டை குடலுக்கான பாட்டை இந்த பாட்டை கொள்ள வேண்டும். அதுக்காக நடராஜனை கூப்பிடலாம்னு நினைச்சேன். அந்த பாட்டு நம்பர் நோட் பண்ணிச்சுன்னா அப்புறமா நம்ம அதை வாட்ஸ்அப்ல செய்த இப்படி அதே நாளைக்கு கூட போடலாம். ஏன்னா இன்னைக்கு நான் சிவர வெளில போறேன். அதனால நாளைக்கு கூட அந்த பாட்டை போட்டுலாம். 27வது பதிகத்துல 4வது பாடல். சரிங்க. அதுல வந்து ஆரே எவிடுபவார் ஐயம் கொல வந்து போரோடி என நின்று புருவம் இடுகின்றார். அந்த புருவம் இடுதல் தான் நெட்டை குடல். அந்த பாட்டு விளக்கத்தை நான் நாளைக்கு வாட்ஸ்அப் செய்யறேன். இன்னைக்கு நாளைக்கு போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் சிவராத்திரி போயிட்டு வருவேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்க வெட்டுவானத்துல 12 மணி நேரம் வேள்வி. அதனால அந்த பாட்டு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க. அப்புறம் அதுக்கு விளக்கம் போட்டுடலாம். நெட்டை குடலுக்கான விளக்கம். அந்த பாட்டை மட்டும் நீங்க இதை டெலிகிராம் போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஞாபகம். ஏன்னா அடிக்கடி பேசுறீங்க. அதனால அந்த புருவம் இடுதல்
புருவத்துல நன்றி. பொட்டு சாதாரண உலகியல் செய்தி வேறு. ஆனால் புருவமிடல நெட்டை கொண்ட அருளியல் செய்தி வேறு. வாழ்க வாழ்க. நன்றி. ஞாபகத்துக்காக கூப்பிட்டேன். நன்றி நன்றி. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியல. டயர்டா இருப்பீங்க போயிட்டு வந்து. சரி, அடுத்து 6வது பாட்டு. ஏ இவரே வானவர். தாமோதரன் ஐயா வாங்கய்யா. அடுத்தது ரயில்வே சித்ராம்மா. நமச்சிவாய வாழ்க. ஐயா, ஏ இவரே வானவர்க்கும் தானங்க? 6வது பாட்டு 9:27:6. ஆமாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால் தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாரால் தேய்மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயின கேட்டறிவார் வையகத்தாராவாரே. வாயின கேட்டறிவார் வையகத்தாராவாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. பெருமான் அணிந்த பிறை என்ன பிறை? தேய்மதியம். தேய்ந்து போன அந்த மதியத்தை தன்னுடைய தலைமையிலே சுட்டி அதை வளரச் செய்தார். அவன் தீவினையினாலே தேய்ந்து போனான். அந்த தேய்ந்த அந்த பிறையை வளரச் செய்வதற்காக பெருமான் தன் தலையிலே சூட்டி கொண்டான். அதனாலே தேய்மதியம் சூடும் தில்லை சிற்றம்பலவர். நான் தாமரையா சொல்லுங்க. அந்த இவரோட அந்த அவர் பேர் என்ன, அந்த ராமலிங்கம் இருந்து அவங்க சிவராத்திரி பயணம் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று அமைச்சிருக்காரு. அது உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், ஆடியோ ஒண்ணு. சரிங்க, நான் பாக்குறேன். 5 எழுத்து ஓதி 5 கோயில்களுக்கு செல்லுதல், அதை ஒரு செய்தியா போட்டு அதை ஒரு பாட்டு மாதிரி எழுதி பாடி இருக்காரு. அதை உங்களுக்கு ஆடியோ பாக்குறேன். நன்றிங்க. சரிங்க, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்து 7வது பாட்டு. ஆவா இவர்தம் திருவடி. சித்ராம்மா வாங்கம்மா. அடுத்தது காந்திமதி அம்மா. 7வது பாட்டுமா பாடுறேங்க ஐயா. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். இவர்தம் திருவடி கொண்டு அந்தகன் தன் மூவா உடலவிய கொன்றுகந்த முக்கண்ணர் தேவாம் மறை பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கோவாயின வளைகள் கொள்வாரோ என்னையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்தகாசோருடைய வீரட்டத்தை அந்த இதை பத்தி செய்திய சொல்ற பாட்டல். ஆவா இவர்தம் திருவடி கொண்டு அந்தகந்தன் மூவா உடலழியன அந்தகாசோரனை வதம் செய்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. என்னை வலிவார். காந்திமதி அம்மா வாங்கம்மா. அடுத்தது காயத்ரி அம்மா. கேட்டுக்கிறேங்கம்மா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. வாழ்க வாழ்க. காயத்ரி அம்மா வாங்கம்மா. இல்லன்னு நினைக்கிறேன். சொக்கமாலம்மா வாங்கம்மா. சொக்கம்மா. என்னை வலிவரர் என்று இலங்கையர்கோன் மண்ணுமுடிகள் நெறித்த மணவாள சென்னல் விளைக்கழனி தில்லை சிற்றம்பலவர் முன்னைந்தான் கண்டறிவார் ஓவாரில் இம்முத்தரே சென்னல் விளைக்கழனி தில்லை சிற்றம்பலவர் முன்னந்தான் கண்டறிவார் ஓவாரின் முத்தரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பாட முடியும். இலங்கையர்கள் என்று ராவணனை வதம் செய்த சொல்றப்ப இல்லையா? அதனால ஆணவத்தை அடைகிறாங்க. எப்படி ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்துல 8வது பாட்டுல இலங்கை ராவணனை பத்தி பண்ணாரோ, அதே மாதிரி புருடோத்த நம்பியோ நேற்று கூட சொன்னத இன்னைக்கு இந்த பதிகத்துல அவரு 8வது பாட்டுல ஞான சம்பந்தம் மாதிரியே அந்த ராவணனையும், அப்புறம் 9வது பாட்டுல
அந்த இது யாரு 9வது பாட்டுல திருமாலும் பிரமனும், 10வது பாட்டுல சமணர்கள் புத்தர்கள், 11 பாட்டு பதிக பலன் எப்படி திருக்கடை காப்பரவர் செய்தாரோ அந்த முறையிலேயே இவரை 8வது பாட்டுல ராவணனை பாடிய பாடல் ராவண பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது முத்தரு முது பசு. லலிதா அம்மா வாங்கம்மா. நமசிவாயம்மா. திருச்சிற்றம்பலம். முத்தார் முது பகலே வந்தென்றான் இல் புகுந்து, முத்தார் முது பகலே வந்தென்றான் இல் புகுந்து, பத்தர் பலியிடுக என்றென்றும் பார்க்கின்றார். பத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார். சித்த கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர். சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர். கைத்தலங்கள் வீசி நின்றாடுங்கால் நோக்கரே. கைத்தலங்கள் வீசி நின்றாடுங்கால் நோக்கரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அம்பலத்தை கைவீசி ஆடும் பெருமான். அந்த கைவீசி ஆடும் பெருமான் நம்முடைய இல்லங்கள் தோறும் பலியிடுக என்று கேட்கின்றான். எதுல? இந்த பிரம்ம கபாலத்துல பலியிடுக என்று இல்லங்கள் தோறும், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான் திருவம்பாவில. அதனால இல்லங்கள் தோறும் பலியிடுக. எதை பயினா? ஆணவத்தை அந்த பிரம்ம கபாலத்திலே பயிட வேண்டும். ஏன்னா அவனுடைய ஆணவ மாதிரி ஆன்மாக்கள் அனைத்துடைய ஆணவனுக்காக அவன் இல்லந்தோறும் தேடி பலி கேட்கிறான் என்று செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ஐயா ஒரு பாட்டு பாடிட்டு போயிடுறாருங்க ஐயா, வெளியில போறாருங்க. பாடுமா? பாட்டு சொல்லுமா? ஞான பிரார்த்தனை பாட்டு. சரிங்க ஐயா, அவருக்கு மட்டும் கொடுங்க ஐயா. நோக்காத தன்மை பாடுங்கய்யா. வாங்கய்யா. ஞான பிரகாசம். சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. நோக்காத தன்மையால் நோக்கியுள்ளோம் யாமென்று மார்காழிந்து மலரனை நிந்தித்து சேக்காதலித்தரும் தில்லை சிற்றம்பலவ ஊர்க்கே என் வலைகள் கொள்வாரோ ஒன்னு தெளிவீர். திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்மாவோட சேர்ந்து ஒரு பாட்டு போயிடுங்க. ஏன்னா உங்க குரல் அம்மா குரல் கேட்டா உங்க குரல் சேர்த்து கேட்டலாம் இல்லையா? அதான் அது ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடிட்டு போயிடுங்க வெளியில போறதுல. நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாமென்று. எது நோக்காத நோக்கு? நாமெல்லாம் இந்த சந்திரன் சூரியன் வலதுகள்லாம் இடங்களாலே பாத்துங்கிறான். அதற்கு மேலே நோக்காத நோக்கியது புருவ நடுவில் இருக்கிற நெற்றிக் கண்ணாலே காணுது. அதுதான் நோக்காத நோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாமென்று. அது என்னால அந்த புருவ நடுவில் என்னால பார்க்க முடியலப்பா, நான் இந்த இரு கண்ணில் மட்டுமே பாட்டுக்க அந்த ஊனக்கண்ணாலே, அந்த புருவ நடுவில் இருக்கிற ஞானக்கண்ணாலே என்னை பார்க்க முடியவில்லையே. அந்த ஞானக்கண்ணாலே எப்படி பார்க்க முடியும்? சைவ நன்னறி நான்மை ஆகிய கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் மூலமாக நிட்டை கூடுதன் வாயிலாக பார்க்க இயலும் என்பதுதான் நோக்காதே நோக்கினான் நோக்கிலோம் என்று அந்த 10வது பாட்டு. ஏற்கனவே 5வது பாட்டுல புருவனுடைய சொன்னதே இங்கே நோக்காத நோக்கென்று அந்த நெற்றிக் கண்ணாலே காணுகிற செய்தியை காண்கிறார். இந்த ரெண்டும் ஊனக்கண்ணாலே பார்த்தல், அந்த நெற்றிக் கண்ணாலே அந்த புருவ நடுவிலே காணுதல், ஞான கண்ணாலே காணுதல். அதுதான் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடல் எப்படி பண்ண முடியும்? வெறுமனே உட்காந்தா விட்ட விடாது. முதல்ல பெருமானுடைய புகழை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தத்திலே தெளிவு வர வேண்டும். அந்த தெளிவு வந்தால் நெட்டை கூடல் தானாக அமையும் என்ற செய்தியை சொல்வதுதான் நம்முடைய சைவ நெறி. அததான் நோக்காது நோக்குதல். வாழ்க வாழ்க. 10வது பாட்டை நடராஜ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வாழ்க. 9, 27, 10. அடுத்து 11 கடைசி பாட்டு 11. பாலசுந்தர். வாங்க வாங்க.
வாங்க. ஒன்னுதடி காரணமா உம்ப தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டங்கு இனிதாயிருப்பாரே. பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டங்கு இனிதாயிருப்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி சிவா. நம்மை வாழ்க வாழ்க. ஒன்னுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் பெருமானை காண வேண்டும் என்று அந்த ஒன்னுதலாகிய அந்த 2 கண்ணால நம்ம காண முயல்கிறோம். ஆனால் பெருமான் நம்மளை எப்படி காணான்? கண்ணுதலாகிய நெற்றிக் கண்ணாலே காண்கிறான். அந்த நெற்றிக் கண்ணாலே நாமும் காண முடியும். எப்பொழுது பெருமானுடைய புகழை கேட்டு சிந்தித்து தெளிகிற போது அந்த நெட்டை கூடல் வாயிலாக நாமும் அந்த கண்ணுதலாலே அந்த நுதற்கண் என்று சொல்கிற கண்ணுதல் என்று நுதற்கண்ணு சொல்லுவாங்க. அந்த நுதற்கண்டா புருவனடு இலாடத்தான் சொல்லுவாங்க. அதுல நம்மாலும் காண இயலும். பெருமான் காண்கிறவன் நாமும் அவனை காணலாம். அவனவர்களாலே அவன் தாழ் வணங்குதல் என்ற நெட்டை கூடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி லலிதாம்மா அதே பாட்டு இன்னொரு முறை பாடலாமா நீங்க? ஐயா பண்ணது ஐயா. திருச்சிற்றம்பலம். ஒன்னுதலி காரணமா ஒன்னுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டங்கு இனிதாயிருப்பாரே. எண்ணுதலை பட்டங்கு இனிதாயிருப்பாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த புருடோத்தமன் பாடிய பாடல் பண்ணுதல் 10. பண்ணுதல்னா பஞ்சம பண்ணல பாடல்கள அந்த பண்ணுதல் 10 அதை பயின்று ஆடினால் எண்ணுதலை பட்டாங்கு இனிதாக இருப்பாரே. பெருமானுடைய எண்ணத்தை அந்த நுதற்கண்ணாகிய அந்த பிலாடத்தானத்திலே கண்டு மகிழலாம் என்பதை பதிக பலனாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டுல. அதனால கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன நெற்றிக் கண்ணை உடைய பெருமான் அவன் ஒருவன் தான். அந்த பெருமானுடைய புகழை அந்த நெற்றிக் கண்ணுடைய சிறப்பை சொன்னது யாரு? இங்க புருடோத்த நம்பி. அந்த புருடோத்த நம்பி எப்படி சொன்னார்? பண்ணுதலாகிய பஞ்சம பண்ணிலே சொன்னார். அந்த அதை பயின்று ஆடினால் நாம் அவனை எண்ணலாம். அந்த எண்ணத்தின் மூலமாக அவன் நம்மை எண்ணுவான் என்ற வகையில இந்த பதிக பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இது அடுத்து பதிகம் போனா நேரம் ஆயிடும். அதனால 10 நிமிஷத்துல அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுடலாம். சரிங்களா? நாளைக்கு 28. நாளைக்கு அநேகமா நான் நிகழ்ச்சி இருக்க மாட்டேன். நாளைக்கு சிவராத்திரிக்கு போறதால அங்கிருந்து வேலூர்ல இருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால நாளைக்கு நீங்க யாரை வச்சு முடிச்சுக்கலாம் ஒரு பதிகம். அடுத்தது நாளைக்கு கடைசி பதிகம் திருவிசைப்பால. அதுக்கப்புறம் 29வது திருப்பல்லாண்டு. சரிங்க. நாளைக்கு ஒரு பதிவு முடியும். 2 திருப்பல்லாண்டு படிக்க முடியாது பாருங்க. இல்லைன்னா 4 நாள் நான் திருப்பல்லாண்டு அதோட உட்காந்து முடிச்சு அதுக்கப்புறம் திருமந்திரம் போயிடலாம். பொன்னூசல் படிச்சிடலாங்கய்யா. ஆமா ஆமா. பொன்னூசல் எடுக்காத அடைப்பித்தல் வாழ்த்து 10 நிமிஷம். கோபால் சரிதாங்கம்மா. பொன்னூசல் படிங்கம்மா. எத்தனாவது பாட்டுங்க? முதல் பாடல் படிங்கம்மா. பாடுறேன். 8ல 16. பாடுறேன். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரையா திருவடிகள் போற்றி போற்றி.
சீரார் பவளங்கால் முத்தம் கழிராக சீரார் பவளங்கால் முத்தம் கழிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியே நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேர் கூறாக தந்தருளும் உத்தர கோசமங்கை கூறாக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருட்டாளினை பாடி ஆரா அமுதின் அருட்டாளினை பாடி போரார் வேர்க்கண்மடவி பொன்னூசலாடாமோ போரார் வேர்க்கண்மடவி பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நன்றிங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா வாங்கம்மா. 8:45 விடுமின் வெகுளி. சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்கம்மா. காந்திமதி அம்மா வராங்க பாட்டு. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சரிங்கம்மா. வாழ்த்து படிங்கம்மா. லலிதா அம்மா, செண்பகவல்லி அம்மா, பட்டம்மாள் அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளர்நக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலமா. பட்டம்மாள் அம்மா வாங்கம்மா. தனம் தரும் கல்வி தரும் படங்கம்மா. இருக்காங்களா? சிவா பட்டமா இருக்காங்களா? செண்பகவல்லி அம்மா. ஜான்சி அம்மா பாடவில்லையா? நான் படிக்கவாமா? பாடுங்கம்மா பாடுங்க. வான்மொழில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழ்க வாழ்க. புவனா ராமச்சந்திரன் எங்க அலுவலக நண்பரோட மனைவி சைவ நீதி விளங்கணும்னு பாடுறாங்க. வாழ்க. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றிங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தந்தனர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம்
வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என்று திருமூலர் வாக்கால இன்னைக்கு சிவராத்திரிக்கு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. ஐயா நிறைவு செஞ்சிடலாமாங்க ஐயா? முடிச்சிடலாமா ஐயா? கரெக்டா 6:20 சொன்னாரு. மணி 6:20 ஆயிட்டா? ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு சிவராத்திரி நிறைய பேர் இரவுல கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. அதனால நாளை காலையில நிகழ்ச்சி நடத்த முடியுமான்னு பாருங்க. முடிஞ்சா நடத்துங்க. ஏன்னா நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். நாங்க அங்கேயே 6 மணிக்கு மேல 6 மணிக்கு தான் முடிப்போம். 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு காலைல 6 மணிக்கு தான் அந்த வேள்வியை முடிப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்து 10 ஆயிடும். அதனால நடத்த முடியுமான்னு பாருங்க. ஏன் வச்சு அந்த 28வது பதிகம் படிக்கலாம். முடிஞ்சா திருப்பல்லாண்டு படிக்கலாம். சரிங்களா? இல்ல நாளைக்கு எப்படி கேட்டுங்க. ஆலோசனை பண்ணிக்கிறேன். ராஜாயாவும் இல்ல நானும் இல்ல. அதனால நடராஜாவை கேட்டு எப்படி செய்யலாம்னு கேட்டு சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க. நான் நாளைக்கு காலைல நான் வந்து நன்றிங்க. நிறைவு செஞ்சிடலாங்க. நன்றிங்க. 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 நன்றியா. திருச்சிற்றம்பலம். அடியார் அணைக்கு இன்னைக்கு சிவராத்திரி வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். அதான் திருமலர் வாக்கால வாழ்த்து. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றி நன்றி. வணக்கம். நிறைவு செஞ்சிடறாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டு கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெருங்கருணையினால் 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். அடியார் பெருமக்கள் இன்றிரவு 8 மணிக்கும் அதை தொடர்ந்து 9:50 மணிக்கும் நடக்கும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அற்புணையானது நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. நன்றி வணக்கம்.